தீதிஜி இப்போ நமக்கு இந்த பட்டி பற்றி எப்படிப்பட்ட லாபத்தை நாம முழுமையா எடுத்துக்கிறது என்ற பட்டியினுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைப்பாங்க நம்முடைய மரியாதைக்குரிய சரளா தீதிஜி அவர்கள். पर निकलते हैं. ஸோ இந்த நேரத்தை பற்றிய மகத்துவம் என்ன அப்படின்னா, அந்த அந்தி மாலை நேரத்துல தான் ஃபரிஷ்தாக்கள் நகர் உலா வருவதற்காக செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ऐसी शुभ वेला में आप सभी बाबा के स्पेशल रतन यहाँ भट्टी के लिए पधारे हैं. அப்படிப்பட்ட சுபமான வேளையில தான் பாபாவுடைய செல்லமான குழந்தைங்களாகிய நீங்க ஃபரிஷ்தாக்கள் பட்டி செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். भट्टी का भी सुंदर नाम है अव्यक्त अनुभव तपस्या भट्टी. பட்டியினுடைய அழகான பெயர் அவ்யக்த அனுபவத்திற்கான தபஸ்யா பட்டி. इस भट्टी के अंदर आप सभी जिनको हमारी निमित्त आत्माओं ने शुभ प्रेरणा देकर आमंत्रित किया, तो मैं उन आत्माओं को भी दिल से याद करती हूँ. ஸோ இந்த பட்டிக்காக உங்களுக்கு பிரேரணை கொடுத்து, அதாவது தூண்டுதல் கொடுத்து இங்க வர வைக்கிறதுக்கு யாரெல்லாம் பெரியவங்க நிமித்தமா இருந்தாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய சுபமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். श्रद्धे मीनाक्षी दीदी, हमारी साथी राजयोगिनी ब्रह्मा कुमारी उमा बेन, बाबा के अति स्नेही और अति सेवाधारी अथक सेवाधारी ऐसे राजयोगी ब्रह्मा कुमार जय कुमार भाई, जागृति बहन, मंच पर उपस्थित अन्य सभी बहनें. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, வெறும் மதிப்பிற்குரிய மீனாட்சி தீதிஜி மற்றும் என் கூடவே அமர்ந்திருக்கக்கூடிய உமாபேஞ்சி, களைப்படையாத சேவாதாரி, மிகவும் அன்பான சகோதரர் ஜெயக்குமார் சகோதரர் மற்றும் ஜாகிருதி சகோதரி அவர்கள், இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகள், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். यज्ञ के इतिहास में शुरू से लेकर आज दिन तक भट्टियों का विशेष महत्व रहा है. யஜ்யத்தினுடைய இதிகாசத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பட்டிக்கு என்று மகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. भट्टी अर्थात परिवर्तन. பட்டி என்றாலே மாற்றம். किस चीज का परिवर्तन? எந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். अब समय अनुसार बाप दादा हम बच्चों से चाहते हैं हमारे में जो भी सूक्ष्म कमी और कमजोरियां रह गई हैं, हम उन सब को तपस्या के बल से परिवर्तन करें. ஸோ நேரத்தின் அனுசாரம் பாப் தாதா நம்ம எல்லார்கிட்டையும் இந்த பட்டியில எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா, சூட்சுமமான குறைகள் மற்றும் பலகீனங்கள், சூட்சுமமான குறைகள் மற்றும் பலகீனங்களை யோக தபஸ்யா மூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். आप सभी एक चीज को चेक करेंगे. ஸோ நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சோதனை பண்ணி பாருங்க. कि यहाँ जब पहुंचे तब आपकी मानसिक स्थिति क्या थी, आप यहाँ किस संकल्प से पहुंचे हैं, और जब यहाँ भट्टी करके आप वापस जाएंगे तो आप क्या अनुभूति अपने साथ लेकर के जा रहे हैं. எந்த ஒரு விஷயத்த நாம சோதனை பண்ணணும் அப்படின்னா, இங்க வரும்போது, இந்த பட்டிக்காக நாம் வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது, நம்முடைய ஸ்திதி, அடுத்து நாம பட்டியினுடைய அனுபவம் செஞ்சுட்டு நாம கிளம்புறப்ப நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது, இதை நாம எல்லாருமே சோதனை செய்து பார்க்க வேண்டும். अगर मैं आपको पूछूं कि आप यहाँ भट्टी में किस लक्ष्य से आए हैं, तो आप उसका उत्तर देंगे. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாரும் எந்த ஒரு லட்சியத்தோட பட்டிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் பதில் சொல்லுவீங்க தானே? किस लक्ष्य से आए हैं? எந்த லட்சியத்தோடு பட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு தீதிஜி கேக்குறாங்க. சொல்லலாம் நாம. कोई संकल्प लेकर के आए होंगे ना कि हमें भट्टी में ये अनुभव करना है. நாம எல்லாரும் ஏதாவது ஒரு உறுதி எடுத்துட்டு வந்திருப்போம், இந்த தடவை பட்டியில இதை நான் அனுபவம் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு.
शुरू शुरू में जब मधुबन में हम लोग बट्ठी करने जाते थे तो पहले से ही मनसा तैयार करते थे कि इस बट्ठी के अंदर हमें ये अनुभव करना है, और उसी लक्ष्य से फुल भट्टी हम अटेंड करते थे। So, और उसके बाद फिर ये चेक करते थे कि जो मैंने लक्ष्य रखा उस लक्ष्य की सिद्धि मुझे प्राप्त हुई। ஸோ தீதிஜி அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல நாங்க பட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே மனதளவுல தயார் செய்து கொண்டுதான் போவோம். அதாவது இந்த பட்டியில நான் எதை அனுபவம் செய்ய வேண்டும், அந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்குவோம். அந்த லட்சியத்தினுடைய ஆதாரத்திலே அந்த பட்டியையும் நாங்க பயிற்சி செய்வோம். பட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை நாங்க சோதனை செய்வோம். நாங்க எந்த லட்சியத்தோடு பட்டிக்கு வந்தோமோ அதில் நாங்கள் சித்தி, அதாவது வெற்றி அடைந்திருக்கிறோமா, இப்படி நாங்க அந்த ஃபுல் ஃபார்ம்ல பட்டி பண்ணுவோம். तो बट्ठी में परिवर्तन क्यों सहज होता है? क्योंकि हम एकांत में हैं और एक बाबा के साथ हमारा कनेक्शन होता है। பட்டியில ஏன் நம்மளால ஈஸியா நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா, நாம ஏகாந்தத்துல, அதாவது தனிமையினுடைய அனுபவம் பண்றோம், அடுத்து ஒரு பாபாவுடைய தொடர்புல இருக்கிறோம். ஆகையால ஈஸியாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடிகிறது. तो एकांत के दो अर्थ होते हैं। एक है आप अपने लौकिक स्थान को छोड़ करके यहाँ आए हैं, सब प्रवृत्तियों से, सब लौकिक कार्यों से आप एक बाबा के घर में पहुंच गए, तो एकांत में आ गए हैं। இப்போ ஏகாந்தம் அப்படின்றதுக்கு இரண்டு வகையான அர்த்தம் இருக்கு. ஒன்று நம்முடைய லௌகீகம், நம்முடைய கிரகஸ்தம், நம்முடைய குடும்பத்தோட அனைத்து காரிய விவகாரங்கள், அதுல இருந்து தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு பாபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நாமெல்லாம். दूसरा अर्थ होता है जो हमने एकांत का लक्ष्य रखा, जैसा नाम है अव्यक्त तपस्या बट्ठी, तो उसके गहराई में जाकर के, उसके अंत में जाकर के उसकी महसूसता, उसकी अनुभूति करना, उसको भी एकांत कहते हैं। அடுத்து இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய பட்டிக்கான பெயர் என்ன? அவ்யக்த அனுபவ பட்டி. அப்ப அந்த அவ்யக்த அனுபவம் என்றால் என்ன? அதனுடைய ஆழத்துக்குள்ள போகணும், அதனுடைய இறுதி வரைக்கும் போயிட்டு, அதாவது ரொம்ப அந்த ஆழத்துல போயிட்டு அதை நாம் அனுபவபூர்வமாக உணர்வது, அதையும் ஏகாந்தம் என்று சொல்லப்படுகிறது. तीसरा बाबा कहता है कि एकांत में जाकर के अंतर्मुखी बनो और अंदर मुख करके अपने आप को बहुत गहराई से चेक करो। So, அடுத்து மூன்றாவது பாபா சொல்றாங்க, ஏகாந்தம் என்றாலே உள்நோக்கு முகம். உள்நோக்கு முகத்தினுடைய ஆழத்தில் சென்று தன்னைத்தான் சோதனை செய்ய வேண்டும். तो बट्ठी के अंदर हम संपूर्ण मौन में रहेंगे, और मौन का भी अर्थ होता है मुख का और मन का मौन। ஆகையால இந்த பட்டியில நாம சம்பூர்ணமான, அதாவது முழுமையான மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனம் என்பது மனதினுடைய மௌனம் மற்றும் வார்த்தைகளுடைய மௌனம், இரண்டும் சேர்த்து. मुख के मौन में हम सब पास हो जाते हैं, क्योंकि यहाँ हमें शांत रहना है, वो लक्ष्य रहता है। लेकिन बाबा कहता है तपस्या में मन मनाभव होना है, इसलिए मन का मौन बहुत जरूरी है। வாயினுடைய மௌனத்துல பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே பாஸ் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இங்க என்ன இருக்கும், லட்சியம் சாந்தமா அமர்ந்திருக்கணும் அப்படின்னா, அதனால நாம அதுல பாஸ் ஆயிடுவோம். ஆனா மனசு, தபஸ்யாவிற்கு ஆதாரம் மனசு. ஆகையால மனதினுடைய மௌனமும் மிக மிக அவசியம். और इस मन को ये एक आदत है, ये कहाँ ना कहाँ किसी ना किसी के साथ कनेक्ट रहता है। एक चीज को देखा तो देखने के बाद भी उसके ऊपर चिंतन चलता है, तो हमारा मन उसके साथ कनेक्ट हो गया। இந்த மனதினுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யாரோடாவது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அல்லது ஏதாவது ஒரு பொருளோட எப்பவுமே கனெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும் இந்த மனசு. எப்போ ஒரு பொருளை பார்க்குறோம்,
பார்த்த உடனே கண்கள் பார்க்குது, பார்த்த உடனே மனசு அதை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும், அதனுடைய கனெக்ஷன்லயும் போயிடும். तो हम अपने मन को व्यर्थ से फ्री रखेंगे, व्यर्थ का मौन रखेंगे. ஆகையால நாம நம்முடைய மனசை வீணானவைகளிலிருந்து ஃப்ரீயா வச்சுக்கணும், வீணானதுல இருந்து மௌனமா இருக்கணும். और जब व्यर्थ का मौन होगा तो ऑटोमेटिक समर्थ चिंतन, गहराई में जाना, वो हम अनुभव कर सकेंगे. எப்போ வீணானதுல நாம மௌனத்தை கடைபிடிக்கிறோமோ அப்ப பயனுள்ள எண்ணங்கள் தான் வரும். அந்த சிந்தனையினுடைய ஆழத்துல நம்மளால ஈஸியா போக முடியும். और जितना जितना आपका समर्थ चिंतन चलता जाएगा उतना आपका जो ऑरा है वो शक्तिशाली बनता जाएगा. அப்ப எந்த அளவுக்கு பயனுள்ள சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குறோம், நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஓரா ஒளி வட்டம் சக்திசாலி ஆகி கொண்டே இருக்கும். और उस शक्तिशाली ऑरा के अंदर कोई भी नेगेटिव ऊर्जा प्रवेश नहीं कर सकेगी. அப்படிப்பட்ட அந்த சக்திசாலியான ஒளி வட்டத்திற்குள்ள எந்த விதமான எதிர்மறையான விஷயங்கள் உள்ள கூட நுழைய முடியாது. तो आप स्वयं में निज स्वरूप में स्थित होकर के निज आनंद का गहरा अनुभव कर सकेंगे. அப்பதான் நாம தனக்குள்ள அந்த ஒரிஜினல் நம்முடைய அந்த உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருந்து நிஜானந்த சொரூபம், உண்மையான அந்த ஆனந்த சொரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். और जैसे जैसे आपको निज में आनंद आता जाएगा वैसे ऑटोमेटिक आप सागर के तले में गहरे और गहरे और गहरे उतरते जाएंगे. எந்த அளவுக்கு அந்த உண்மையான ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்றோம், அதற்கு அடுத்து நாம என்ன பண்ணோம், கடல்ல ஆழம் ஆழம் ஆழம், அதை விட ஆழத்துல நாம போயிட்டே இருக்கலாம். और सागर के तले में क्या है, तो बाबा कहता है उसमें है अनुभव के मोती जो आप इकट्ठे लेकर के आएंगे. பாபா என்ன சொல்லியிருக்காங்க, கடலோட ஆழத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும், அனுபவம் என்ற முத்துக்கள். அப்ப ஆழத்துல போய் நீங்க முத்துக்களை எடுத்துட்டு வரலாம். और यही हमारी भट्ठी का लक्ष्य है कि हम अव्यक्त अनुभव इस भट्ठी से कर सके. ஆகையால இதுதான் நம்முடைய பட்டியினுடைய லட்சியம். இந்த பட்டியில நாம அவ்யக்த அனுபவத்தை செய்தே ஆக வேண்டும். क्योंकि आत्मा टोटल व्यक्त से मुक्त है और उस अव्यक्त स्वरूप में स्थित होकर के ज्ञान रत्नों से खेलने में व्यस्त है. அப்ப ஆத்மா வீணானவைகளிலிருந்து விடுபட்டு அவ்யக்த அனுபவத்தில் சென்று ஞான ரத்தினங்களோடு விளையாட முடியும். तो इस भट्ठी के अंदर हम कंप्लीट मौन और मनन चिंतन से अनुभव के मोतियों को एकत्रित करेंगे. ஆகையால இந்த பட்டியின் மூலமாக இந்த பட்டியில நாம எல்லாரும் முழுமையான மௌனத்தோடு இருந்து அதே நேரத்துல ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே ஆழமாக கடைந்து கொண்டே அனுபவம் என்ற முத்துக்களை எடுப்போம். इसको बाबा कहता है हमारी ज्ञान से परिपक्व अवस्था बनती है. இதைத்தான் பாபா சொல்றாங்க, ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் பரிபக்குவ நிலையை அடைய முடியும். तो भट्ठी में हम अपने निज स्वरूप से परिपक्वता का भी अनुभव करेंगे और साथ ही साथ उस एक अलौकिक अव्यक्त मिलन की अनुभूति जिसको बाबा फरिश्ता कहता है. இந்த பட்டியில நம்முடைய உண்மையான சொரூபத்தின் மூலமா பரிபக்குவ நிலை மற்றும் அலௌகீக அவ்யக்த சந்திப்பு, அதைத்தான் பாபா ஃபரிஷ்தா சொரூபம்னு சொல்றாரு. இதையும் அனுபவம் செய்வோம். और चौथी बात है कि भट्ठी के अंदर में अग्नि प्रज्वलित होती है और उस अग्नि के अंदर हमारी कमजोरियां वो समाप्त होती हैं. आत्मा अपनी उस प्योर
सतो प्रधान स्थिति का अनुभव करती है। அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்டினாலே சூளையில இருந்து என்ன ஆகும், நெருப்பு வெளியில வரும். அந்த நிருப்புல தான் நம்முடைய குறைகள் பலகீனங்கள் எரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆத்மா தன்னுடைய இயல்பான தூய்மையான சத்தோப்பிரதானமான நிலையை அடைகின்றது. तो अग्नि में मैं आत्मा अपने स्वरूप से स्थित हूं, तो वो जो एक संकल्प से ज्योत प्रज्वलित हुई और सर्वशक्तिवान बाबा उसके साथ हम कनेक्ट होते हैं, तब उसको बाबा कहता है ज्वाला। जिस ज्वाला में हमारे संस्कार और कमजोरियां भस्म होती हैं। அப்ப இந்த அக்னியில தன்னுடைய சொரூபத்துல நாம நம்முடைய ஜோதியை ஏற்றி வைக்கிறோம், அதாவது பிரகாசப்படுத்துறோம். அதுக்கப்புறம் சர்வ சக்திவானோடு தொடர்பு நமக்கு ஏற்படுது. அந்த தொடர்பின் மூலமாக ஜுவாலையானது எழுகின்றது. அந்த ஜுவாலையில தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாதவைகள், நம்முடைய சன்ஸ்காரங்கள் எல்லாமே எரிக்கப்படுகின்றது. तो सहज ही आप ये 2 दिन भट्ठी में अव्यक्त स्थिति का अनुभव कर सकेंगे। அப்ப இந்த 2 நாளும் நம்ம ரொம்ப சகஜமா ரொம்ப ஈஸியாக அவ்யக்த அனுபவத்தை செய்ய முடியும். इसके लिए कुछ स्थूल धारणाओं पर भी आपको अटेंशन रखना होगा। जैसे சாரி தீதிஜி, இதற்காக நாம சில ஸ்தூலமான, அதாவது நாம இயற்கையாக கடைபிடிக்க வேண்டிய சில தாரணைகள் மீதும் நாம கவனம் கொடுக்கணும். जैसे बाबा कहता है अभी आप क्या करेंगे, ये मोबाइल को ऑफ कर देंगे। ये हमारा कनेक्शन बाबा के साथ जुटा रहेगा। जो भी लौकिक में जहां से भी आए हैं, हम लोग जब पट्टी करते थे तो हमको ये डायरेक्शन मिलता था कि आज आप अपने सब लौकिक वालों को, जहां जिसको समाचार देना है, तब तो मोबाइल नहीं होते थे, पत्र लिखते थे, तो हम उनको पत्र लिख देते थे। उसके बाद में न किसी से कोई लेन देन था, न व्यवहार था, न उनके साथ बात थी। तो आपको भी इस अव्यक्त अनुभूति के लिए ये 2 दिन फोन को स्विच ऑफ और इसका स्विच ऑन करना है। ஸோ முதல் விஷயம், நாம எல்லாருமே மொபைலை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். மொபைலோட கனெக்ஷன் இல்லாம இருந்தாதான் பாபா கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். லௌகீகத்துல என்னெல்லாம் நீங்க பேசணும், சொல்லணும், வைக்கணும், அது எல்லாத்தையும் ஒரேதான் சொல்லி முடிச்சுட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். தீதிஜி சொல்றாங்க, ஆரம்பத்துல நாங்க பட்டி பண்றப்பெல்லாம் அப்போ மொபைல்லாம் கிடையாது, நம்ம லெட்டர் தான் எழுதுவோம். அப்ப லௌகிக்ல யார் யாருக்கு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவோம். அந்த குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிச்சா மட்டும்தான் நம்முடைய புத்தியானது பாபா கிட்ட கனெக்ட் ஆகும். ஆகையால மொபைல் நம்ம ஆஃப் பண்ணாதான் இந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ண முடியும். कर सकते हैं मोबाइल का स्विच ऑफ? முடியும் தானே உங்க எல்லாராலையும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண? थैंक यू। क्योंकि बुद्धि उसमें एंगेज होती है तो जो रस आ रहा है, कनेक्शन है, वो लूज हो जाता है। इसलिए ये मर्यादा बहुत जरूरी है कि हम 2 दिन मोबाइल को यूज नहीं करेंगे। ஸோ தீதிஜி சொல்றாங்க, எப்ப நம்ம மொபைல் பயன்படுத்துறோம் அப்ப அதுல என்ன ஆயிடுறோம் அப்படின்னா என்கேஜ் ஆயிடுறோம். அதுல நாம என்ன ஆயிடுறோம், சுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல அந்த டேஸ்ட் வந்துடும், அந்த ரசனையில போயிடுவோம். ஆகையால இது முக்கியமான ஒரு நியமம். இதை நாம பயன்படுத்தாம இருக்கிறது தான் இந்த 2 நாளைக்கும் நல்லது. दूसरी बात, अमृत वेले को शक्तिशाली बनाएंगे। 2வது விஷயம், அமிர்த வேளையில சக்திசாலியாக இருக்க வேண்டும். अमृत वेला हम सब करते हैं, लेकिन जो शक्तिशाली स्थिति में करना चाहिए उसमें परसेंटेज आता है। நாம எல்லாருமே அமிர்த வேளை யோகா பண்றோம், ஆனா சக்திசாலியான ஸ்திதி அப்படின்னு வர்றப்ப அதுல நாம சதவிகிதத்துல போயிடுறோம். ये मास विशेष हमारी श्रद्धे बड़ी दीदी जी का स्मृति मास है, और बड़ी दीदी के जीवन की ये विशेषता थी कि अमृत वेले को बड़ा शक्तिशाली स्थिति में दीदी करती थी।
ஸோ இந்த மாசம் ஜூலை மாசம் நம்முடைய பெரிய தீதிஜி மன்மோகினி தீதிஜியினுடைய மாசம். தீதிஜி இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் கொடுப்பாங்க. அமிர்த வேலை சக்திசாலியாக யோகா செய்ய வேண்டும். और उसका कारण मैं जब छोटी थी तब दीदी के पास में मैं दीदी को बोलती थी मुझे अमृत वेले में नींद नहीं खुलती है. अनुभव एक शेयर करती हूँ. तो एक बार मुझे ये दीदी की ड्यूटी मिली. सुबह सुबह दीदी 4 बजे कोई दवाई लेती थी. तो जो बहन दीदी के साथ थी वो कहाँ गई, तो मुझे कहा कि तुम 4 बजे दीदी को दवाई देना. ஸோ தீதி அவங்களோட அழகான ஒரு அனுபவம் சொல்றாங்க. இவங்க தீதிஜிட்ட மன்மோகினி தீதிஜிட்ட சொல்லுவாங்களாம், எனக்கு 4 மணிக்கு கண்ணு திறக்க மாட்டுது, என்னால தூக்கத்துல இருந்தெல்லாம் எழுந்திரிக்க முடியலன்னு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, மன்மோகினி தீதிஜிக்கு காலையில 4 மணிக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும். அவங்கள கவனிச்சுக்கிற சிஸ்டர் வேற எங்கேயோ ஏதோ ப்ரோக்ராம்காக போயிடுறாங்க. அப்ப இவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாங்களா, 4 மணிக்கு நீ அந்த மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். तो उस दिन मैं 3 बजे से जाग रही थी कि कब 4 बजे का रिकॉर्ड बजे और मैं दीदी को दवाई देने जाऊं. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 மணிக்கே கண்ணு விழிச்சிட்டேன். ஏன்னா எப்போ 4 மணிக்கு பாட்டு போடுவாங்க, பாட்டு ஏன்னா கரெக்டாக மாத்திரை கொடுக்கணும் இல்லையா, அப்போ 4 மணிக்கு கரெக்டாக போய் நான் கொடுக்கணும்னு நினைச்சனால 3 மணிக்கே என்னுடைய கண் விழித்து விட்டது. तो मुझे दीदी ने कहा, मैं 4 बजे और दीदी के पास गई. दीदी ऐसे बैठी हुई थी, गुड मॉर्निंग कर रही थी बाबा के साथ में. फिर मैंने बाद में दीदी को दवाई दी. मुरली क्लास के बाद दीदी ने मुझे बुला करके कहा, आज तुम्हारी नींद जल्दी कैसे खुल गई. ஸோ அதுக்கப்புறம் இவங்க போனாங்க. தீதிஜி யோகால பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க யோகா முடிச்சோடனே இவங்க கரெக்டாக மாத்திரை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முரளி கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீதிஜி இவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இன்னைக்கு எப்படி நீ சீக்கிரமா கண்ணு விழிச்சு வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். तो मुझे दीदी ने ये सिखाया कि तुम्हारे ऊपर आज जवाबदारी थी, जिम्मेवारी थी, तो जिम्मेवारी से तुम्हारी आंख खुली. ऐसे ही बाबा ने हम सबको इस विश्व परिवर्तन की जिम्मेवारी दी है. जब इस जिम्मेवारी को आप समझेंगे कि मैं जवाबदार आत्मा हूं, तो कभी भी आपको अमृत वेले में नींद नहीं आएगी. ஸோ அப்போ அதுக்கு தீதி உங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஏன் உன்னால சீக்கிரம் உனக்கு எழுந்திருக்க முடிஞ்சது அப்படின்னா, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பொறுப்புணர்ச்சி இருந்தனால நீ அந்த நேரத்துல கரெக்டா நீ கண் விழிச்சிட்ட. அப்ப அதே போலதான் அமிர்த வேளையில பாபா நம்ம எல்லாருக்கும் ஒரு மிக பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. உலகத்தையே மாத்தணும்ன்ற பொறுப்பு கொடுத்திருக்காரு. அப்ப உலக மாற்றத்திற்கு நான் பொறுப்பாளன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்ணு மூடவே மூடாது, கண்ணு சரியான நேரத்துக்கு திறந்துடும். तो उस दिन से लेकर अब तक मुझे कभी नींद नहीं आती. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தூங்குனது கிடையாது. आप सब भी बाबा के पास से आज ये वरदान लेंगे, हम इस विश्व परिवर्तन के लिए निमित्त जवाबदार आत्माएं हैं. ஸோ இன்னைக்கு நாம எல்லாரும் பாபாட்ட இருந்து இந்த ஒரு வரத்தை வாங்கிக்குவோம். உலக மாற்றத்திற்கு நான் பொறுப்பாளன். फिर मैंने देखा दीदी कैसे बाबा को इतना अच्छी रीति से याद करती है. तो दीदी ने ये बताया, डेली रात्रि को सोने से पहले सबसे पहले दीदी कहती थी हाथ मुंह धुलाई करके फ्रेश हो जाओ. ஸோ அதுக்கப்புறம் தீதிஜி இவங்க பார்த்தாங்களாம் மன்மோகினி தீதிய, தீதி எப்படி இவ்வளோ நல்லா பாபாட்ட யோகா பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கை கால் முகத்தெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திடணும் ஃபர்ஸ்ட். दूसरा दीदी कहती थी सारा दिन का पहना हुआ कपड़ा पहन करके नहीं सोना चाहिए, नाइट ड्रेस चेंज करके फिर सोना चाहिए. அடுத்து தீதிஜி என்ன சொல்லி கொடுத்தாங்களாம், ஃபுல் டே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோமோ அதவே போட்டுட்டு தூங்கக்கூடாது, தூங்குறப்ப ட்ரெஸ் மாத்திட்டு தான் தூங்கணும். और तीसरी बात कहती थी बहुत प्यार से बिस्तर पर बैठ करके मैं अपने साजन के साथ बात कर रही हूँ, साजन से मिलते मिलते और उसकी गोद में सो जाओ. அடுத்து மூணாவது விஷயம்,
நம்முடைய பெட்ல உட்கார்ந்துட்டு ரொம்ப அன்பா நம்முடைய நாயகன் பாபாவை நாயகனா நினைச்சு நாயகன் கிட்ட அன்பா பேசிக்கிட்டு அவர் மடியிலே படுத்து தூங்கணும். तो क्या हुआ? शरीर स्वच्छ, हाथ मुंह धुलाई कर दिया, वस्त्र स्वच्छ और तीसरा था मन स्वच्छ। तीनों की शुद्धि जो हमें प्रेम से बाबा की याद करने में मदद करती है। அப்ப இந்த 3 விஷயங்கள், உடலும் சுத்தமாயிடுச்சு, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் சுத்தமாயிடுச்சு, நம்ம மனசும் சுத்தமாயிடுச்சு, இது எல்லாமே சுத்தத்திற்கான ஆதாரம். இந்த சுத்தத்தோட ஆதாரத்துல நம்மளால ஈஸியா பாபாவை நினைவு செய்ய முடியும். तो बाबा के साथ में दीदी का बड़ा गहरा प्यार था। जब बैठती थी बिस्तर पर क्या नाचती थी, अरे तुमको मालूम है मैं अपने साजन को मिलने जा रही हूँ, और उसी नशे से दीदी बाबा के पास बैठती थी। தீதிக்கு, மன்மோகினி தீதிஜிக்கு பாபா மேல அவ்வளோ ஆழமான அன்பு இருந்துதான். பெட்ல போய் உட்காந்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்களா, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, என்னோட நாயகன் கிட்ட பேச போறேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு போதையோடயே அந்த நேரத்துல அவங்க இருப்பாங்க. आप सबको बाबा के लिए इतना प्यार है, वो मेरा सलोना साजन है। உங்க எல்லாருக்கும் கூட பாபா மேல அவ்வளோ அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, என்னோட இனிமையான நாயகன் அவர் தான் நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க தீதிஜி. किस किस को प्यार है? யாருக்கெல்லாம் பாபா மேல அந்த அன்பு இருக்குது? मेरा बाबा बोलिए। என்னோட பாபான்னு எல்லாரும் சொல்லுவோம், மேரா பாபான்னு சொல்லுவோம். मीठा बाबा, மீட்டா பாபா, प्यारा बाबा। समझा? ऐसे दीदी का प्यार था। इसके कारण से दीदी का अमृत वेला बहुत शक्तिशाली था। दूसरी बात थी, जब दीदी बैठती थी तो अमृत वेले बाबा की आज्ञा का पालन किया, बैठना है, लेकिन वफादारी और आज्ञाकारी से बैठती थी। वफादारी का मतलब है, जैसे बाबा ने कहा है, बाबा के सिवाय दूसरा किसको भी मुझे याद नहीं करना है। कोई भी व्यर्थ संकल्प दीदी को टच नहीं करता था, इसलिए उनका अमृत वेला शक्तिशाली था। அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரணத்தினால தீதியினுடைய யோகம் மிக நன்றாக இருந்தது. இரண்டாவது, தீதிஜி யோகத்துல அமிர்த வேளையில எப்படி அமருவாங்க அப்படின்னா, ஒன்று பாபாவுடைய கட்டளை, அமிர்த வேளை யோகா பண்ணணும்ன்றது பாபாவுடைய கட்டளை. அப்ப அந்த கட்டளையை பின்பற்றுகிறார்கள், ஆக்யாக்காரியா இருக்காங்க. ரெண்டாவது வஃபாதாரி, அதாவது பாபாவுக்கு நம்பகமானவராக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்பகமானவர்கள் என்றாலே என்ன, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாரோட நினைவும் வராது அந்த அதிகாலை நேரத்துல. அடுத்து ரெண்டாவது, என்னை எந்த ஒரு வீணானதும் தொடக்கூட முடியாது. இதுதான் பாபாவுக்கு நம்பகமானதோட அடையாளம். तो आप सभी दीदी जैसा योग करेंगे अमृत वेला? நீங்க எல்லாருமே அமிர்த வேளையில தீதிஜி போல யோகா பண்ணுவீங்க தானேன்னு தீதி கேக்குறாங்க. करेंगे? हाँ जी। ஹாஞ்சி சொல்றாங்க எல்லாரும், ஹாஞ்சின்னு சொல்லலாம். तो अगर हमारा अमृत वेला शक्तिशाली हो जाता है तो जरूर आप इस अव्यक्त स्थिति का, तपस्या भट्टी का आनंद लेकर के जाएंगे। அப்போ உங்க அமிர்த வேளை ரொம்ப சக்திசாலியா இருந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பட்டியில அவ்யக்த அனுபவத்தை நீங்க செஞ்சுட்டு தான் போவீங்க. तो मेरी आप सबके प्रति दिल की ये शुभ भावना और मंगल कामना है कि आप अवश्य ही इस भट्टी के अंदर बहुत गहरे अनुभव करके और अपने में परिवर्तन करके जाएंगे। ओम शांति। உங்க எல்லாருக்குமாக என்னுடைய இதயபூர்வமான உள்ளபூர்வமான ஆசை, இந்த அவ்யக்த அனுபவ பட்டியில நல்ல நீங்க அனுபவம் செய்து நிறைய மாற்றங்களை அடைஞ்சு போறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.